சனி பெயர்ச்சிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் நான் சொல்கிறேன். சனை சரண்னு அவருக்கு பேர், சனீஸ்வரன் கிடையாது. சனை சரண். சரண் என்பது ஊர்வது, சனைங்கிறது ஸ்லோ, அது சம்ஸ்கிருதம், அது மெதுவாக நகர்பவன். 2.5 ஆண்டுகள் அந்த ஏரியாவில் இருப்பார். 12 ஏரியாவில் ஒரு ஏரியாவில் 2.5 ஆண்டுகள் தங்குவார். 12 24 12 6 30 ஆண்டுகள் ஒரு சுற்று வருவதற்கு. பாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ இப்போ நாளைக்கு 29 மார்ச் சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியில் இருக்கிறார். கும்பராசியிலிருந்து அடுத்து இப்போ வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் 29 அன்று இந்த சனி இந்த இங்கே போட்டிருக்கிற கட்டம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். மூலத்த பஞ்சாங்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஆண்டுகள் கூட இருக்காது. இது நமக்கு அதுக்கு டைமே கிடையாது. இப்போ திருக்கணிதம்ங்கிறது எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ராமாயண காலத்துக்கு முந்தைய காலத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய கணக்கு. சரி, நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனிப்பயிற்சி இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆமாம், இந்த சனிப்பயிற்சி எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும்? கௌதம்லா பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2025 இந்த வருடம் சனிப்பயிற்சி நடக்கிறதா இல்லையா? இது தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. முன்னணி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் இந்த வருடம் சனிப்பயிற்சி இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் நிர்வாகமும் இந்த வருடம் சனிப்பயிற்சி நடைபெறாது, அடுத்த வருடம் 2026 சனிப்பயிற்சி என்று தெரிவித்திருக்கிறது. ஆனால் சில முன்னணி ஜோதிடர்கள் சனிப்பயிற்சி இருக்கிறது என்று தெரிவித்தார். எது உண்மை? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் சோதிடக்கலை ஆய்வாளர் ரத்னா பாலசுப்ரமணியன் அவர்களுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வருஷம் சனிப்பயிற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சிங்கிறது என்ன, அது எப்படி கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? 9 கிரகங்கள் இருக்கு ஐயா வானத்திலே. அது 9 கிரகங்களும் உண்மை. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இது இல்லாமல் ஒரு குட்டி கிரகம் ஒன்று இருக்குது, மாந்தி என்று சொல்வார்கள். அது ஒரு குட்டி கிரகம் என்றால் அதை டைனி பிளானட் அப்படிம்பாங்க இல்லையா? அதுவும் சில சேஷ்டைகளை செய்யும். அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 9 கிரகமும் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரியன் அதில் இருக்கிறதுலையே சூரியன் வல்லமை, சர்வ வல்லமை வாய்ந்தவர். சூரியன் கிரகமே அல்லவர், அவர் ஒரு நட்சத்திரம். அதான் கிரகம் என்பது சுயம் பிரகாசியாக இல்லாதது கிரகம் என்பார்கள். சுயமாக பிரகாசித்து மற்ற கோள்களை விட பெரிதாக இருப்பது சூரியன். சூரிய மண்டலத்திற்கு தலைவன் சூரிய பகவான். அவரும் கிரகமாக கருதப்பட்டு இந்த ஜோதிடக்கரையில் சொல்லப்பட்டிருக்கின்றார். தலைவர் மாதிரி அவர். மற்றவங்கள்லாம் முதல் சூரியன் மிகவும் பலமானவன். அதுக்கு அடுத்த கிரகம் வியாழ பகவான். அதற்கு அடுத்த பகவான் சனி பகவான். சனி. இப்படி 9 கிரகம் படிப்படியாக சின்ன சின்ன அதனுடைய தன்மையை வைத்து, பொருண்மையை வைத்து நாம் அதில் சொல்லுகின்றோம். இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்று சொல்லுவது போல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. தன்மைகளை சொல்லும்போது அவைகள் நம்முடைய மனித வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு நல்ல தன்மையும் தீமையும் செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். சில கிரகங்கள் அவங்களுடைய அந்த சக்தியானது சிலர் தீமையை கொடுப்பதாக அமையும். தீமையை கொடுப்பதாக என்றால் அந்த கோள்கள் ஒவ்வொன்றை ஒன்று நெருங்கும் பொழுது அந்த கிரகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தன்மைகள், அதாவது அந்த கிரகத்தில் சூடு அதிகமாக இருக்கும், குளிர்ந்த கிரகங்கள் இருக்கின்றன, ரொம்ப குளுமையை கொடுக்கும். அதுபோல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அந்த அவருடைய அமைப்பை பொறுத்து அவைகள் இருக்கக்கூடிய அவைகளிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சானது பூமியில் படுகின்றது. அதை வைத்து ரிஷிகள் வாக்கியம் திருக்கணிதம், திருங்கிற அறமொழியை மரியாதை குறித்தது அல்லது திருக்கு ப்ளஸ் கணிதம். திருக்குன்னு சொல்லுவாங்க. திருக்குன்னா திருஷ்டி. திருஷ்டி என்பது பார்வை. அந்த பார்வையை முனிவர் பார்ப்பார். அவருக்கு அந்த பார்வையிலேயே அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் கதிர்வீச்சு எந்த கிரகத்தில் எந்த பகுதியில் விழுகுது, பூமியில் அதனுடைய தாக்கம் என்ன என்றெல்லாம் முனிவர்கள் தங்களுடைய அருள் பார்வையினால், ஞான திருஷ்டியினால் பார்த்து அந்த காலத்தில் அதற்கெல்லாம் வேண்டிய விடைகளையும் அவங்களுக்கு சந்தேகங்களையும் எல்லாம் சொல்ல சிஷகோடிகள் குறித்து வைத்திருக்கிறார்கள். அதில் உள்ள ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் விட்டு போயிருந்ததுனால் அதில் உள்ள ப்ராப்பராக எழுதாமல் இருந்திருந்தால் நம்ம அதனுடைய கிரகங்களுடைய தன்மையை மாறுபட்டு விடும்.
அதுக்கு ரிஷிகள் வந்து அதுக்கு பொறுப்பல்ல. ஆக அந்த ரிஷிகள் வாக்கியத்தை வைத்து பயன்படுத்துவது தான் முகூர்த்த பஞ்சாங்கம். இந்த முகூர்த்த ரெண்டு இது வந்து கணித பஞ்சாங்கம், இதுவும் பஞ்சாங்கம் தான், இதுவும் பஞ்சாங்கம். இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். இந்த 2 பஞ்சாங்கங்கள் அடிக்கடிலாம் எல்லாம் கணிக்கப்படுது. ஆமாம். இப்போ சனிப்பயிற்சி நடைபெறுகிறதுங்கிறது எப்படி கணிக்கப்படுது? அது 9 கிரகமுமே சுற்றி வருகின்றது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா, அந்த சுற்று வழி போக்கை அளந்து வச்சுருக்காங்க. வான மண்டலத்திலேயே 12 சக்கரமாக அந்த காலத்திலே பெருத்தி வைத்திருந்தார்கள். அதில் வந்து ஒவ்வொரு கிரகமும் எப்படி அந்த வட்டத்துக்குள்ளே போயாகணும். இப்போ சந்திரன் இது விவரத்தை கேட்குறீங்க சனி பகவானை பற்றி. 2.5 ஆண்டுகள் அந்த ஏரியாவில் இருப்பார். 12 ஏரியாவில் ஒரு ஏரியாவில் 2.5 ஆண்டுகள் தங்குவார். அப்படி போல 12 ஏரியாவில் 12 24 12 6 30 ஆண்டுகள் ஒரு சுற்று வருவதற்கு, 12 ராசிகளையும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் அவருக்கு ஆகும். ஒரு 12 கட்டம் சொன்னீங்கல்ல, ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகிறது தான் சனிப்பயிற்சின்னு. ஆமாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளில் கடைசி ராசியில் வந்து சேர்ந்து இருந்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அங்கேயே இருக்கும். அங்கேயே அப்படியே உட்காந்துருக்காது, அப்படியே அது அப்படி வந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு 12 ராசிக்கு 12 ஈக்குவலாகவே பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் போகக்கூடிய கிரகம் ஒன்று வேகமாக போகும், ஒன்று மெதுவாக போகும். இதில் வந்து நம்முடைய சனி பகவானுடைய மூமெண்ட்டு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அதை ஒரு கிரகத்தை அந்த கட்டத்தை தாண்டுவதற்கு 2.5 ஆண்டுகள் ஆகும். இப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டா ஒரு நாள் போகும். அதே போல் வந்து குரு பகவான் எடுத்தால் 1 ஆண்டு போகும். ஒவ்வொரு கிரகத்தும் ஒவ்வொரு கால நிர்ணயம் இருக்கின்றது. இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகமும் 2.5 ஆண்டுகள் இருக்காது. இப்போ சனிப்பயிற்சிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கலாமா? ஆமாம். பாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ வந்து இப்போ நாளைக்கு 29 மார்ச் சனி பகவானுடைய பயிற்சி. இந்த சனி பகவான் வந்து இப்பொழுது கும்பராசியில் இருக்கிறார். கும்பராசியிலிருந்து அடுத்து இப்போ வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் 29 அன்று இந்த சனி இந்த இங்கே போட்டிருக்கிற கட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். 2 பஞ்சாங்கம் சொன்னீங்க, வந்து ஒன்று முகூர்த்த பஞ்சாங்கம், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம். இதில் எது வந்து முதன்மையான பஞ்சாங்கம் அப்படிங்கிறது? முதன்மையானது பழமையானங்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். இப்போ முகூர்த்த பஞ்சாங்கங்கிறது பின்னாடி தான் வருது. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட முகூர்த்த பஞ்சாங்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஆண்டுகள் கூட இருக்காது. இது வந்து நமக்கு அதுக்கு டைமே கிடையாது. இப்போ வந்து திருக்கணிதம்ங்கிறது எப்போ உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ராமாயண காலத்துக்கு முந்தைய காலத்திலே ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தான் என்னுடைய கணக்கு. இந்த 2 பஞ்சாங்கங்களில் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக ஜோதிடர்களுக்குள்ள நடுவில் முரண்பாடு இருக்கா? வாக்கிய பஞ்சாங்கம் மட்டும்தான் அனுசரிக்கப்பட வேண்டும் என்றால் இது கால வரையே கிடையாது. அதை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அதை ராஜா தலைவர் வாங்கிக்கிறோம் இல்லை நம்முடைய பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வாக்கிய திருக்கணிதத்தை இது பண்ணிட்டாங்க. சனி பகவான் பயிற்சியை பற்றி இது வாக்கிய பஞ்சாங்கப்படி எழுதியிருப்பாங்க. அது சரியாக இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தில் வச்சுருங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த மூமெண்ட்டினுடைய தன்மை இப்போ ஒரு 10 மைல் ஸ்பீடில் அது போது ஒரு கிரகமோ ஒரு எந்திரமோ அப்படி போய் அவங்க வந்து பெருக்கி போடுவாங்க இதில் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில். அது அப்படி அதாவது சனி பகவானுடைய சுழற்சியானது மாறுபடும். எப்பொழுது மாறுபடுகிறது? சூரியன் அருகில் வர வர ஆக்கர்ஷண சக்தி சூரியனுக்கு அதிகமாக இருக்கிறதால சனி பகவானை வந்து பிடிச்சி இழுப்பார். அவர் யார் எல்லாத்தையும் பிடிச்சிருக்கக்கூடியவர். அவர் எடுத்து போட்டு உள்ளே தன் ஒழுங்கில் போட்டுக்குவார். அப்படிங்கிற போது இவர் வந்து ஒழுங்காக சுற்றிக்கிட்டு 10 மைல் ஸ்பீடில் வர 2 மைல் ஸ்பீடில் வந்து வர்ற மாதிரி நினைப்பார் 1000. இந்த ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுனால சூரியனுடைய ப்ராக்சிமிட்டி, சூரியனுடைய ஆக்கர்ஷண சக்தியானது மிகவும் அதிகமாக இருப்பதால் சூரியனை ஒட்டி வரக்கூடிய கிரகங்கள் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளப்படும். அதெல்லாம் அது அப்படியே இப்படி பார்ப்போம். அதை வைத்து எழுதப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம். அப்படிங்கிற போது நிச்சயமாக இதுக்கு அவங்க மாறுபாடு வரத்தால் செய்யும். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், இதில் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுறது அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? வாக்கிய பஞ்சாங்கம் தான் நான் சொல்லுவேன். ரிஷிகளுடைய வாக்கியம் தான் அது. ஏன்னா இப்போ வந்து ரிஷிகள் வாக்கியப்படி நான் சில ஒருத்தருக்கு ஜோதிடம் சொல்லியிருக்கேன். அது நடக்குது, இதில் சொல்ல நடக்கலாம். ஒழுங்காக போயிட்டு இருப்பார் சனி பகவான்.
அவரோட பெரிய கிரகம் நம்ம குரு பகவான், வியாழன் சொல்லுவோம். அவரோட பெரியவர் சூரியன். இந்த வியாழனும் சூரியன் அருகருகே வரும்போது ஒருத்தர் வந்தால் இது அதனுடைய பாரம், ஸ்பீடு பாரம். ஸோ அந்த கரெக்ட்னஸை வந்து நம்ம திருக்கணிதத்தில் பார்க்க முடியாது. அதை வந்து 4 போகணும், அப்படி தான் அவங்க கணக்கு போட முடியும். இவங்க கரெக்டாக ப்ராக்டிக்கலாக அது கண்ணில் பார்த்து அது அந்த தாக்கத்தை பார்த்து கணக்கு போடுறதுனால ஸோ அந்த வாக்கிய பஞ்சாங்கமானது மிகவும் துல்லியமாக இருக்கும். சனி பகவான் என்ன பண்ணுவார், சில சமயங்களில் வரும்பொழுது அவருக்குன்னு இந்த பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எப்படின்னா பின்னோக்கி இது போகாது, பூமியானது தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளும். சனி பகவானே தன்னுடைய போக்கை மாற்றிக்கிறாருன்னா நம்முடைய பூமியை விட பெரிய பெரிய கோள் அது. அது வந்து பூமியானது சமயங்களில் சூரியனை நோக்கி போகும், அதுவும் சுற்றி தான் ஆகணும். அப்படி பூமியினுடைய அது வந்து இது பண்ணாது, பின்னோக்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். சின்ன பொருள் வந்து பெரிய பொருளை வீழ்க்கும் போது ஆடும், அதிர்ச்சி வரும். இந்த அதிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷனால் ஏற்படக்கூடிய தவறே தவிர வாக்கிய பஞ்சாங்கம் தவறு அல்ல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சனிப்பெயர்ச்சி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். பூமியில் இருக்க ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி உள்ள ஒரு ஜீவன் தான் மனிதன். இந்த கிரகங்களே சூரியனை கண்டு பயந்து அலறி ஓடுற மாதிரி இருக்கிற போது அதில் உள்ள அந்த கண்டென்ஸும் போக தான் செய்யும். அந்த ஸ்பேஸ் வர்ற போது அந்த பூமி தாக்கப்படும். அப்போது அதே சமயத்தில் அங்கே பிறந்த உயிரினங்களும் தாக்கப்படுகிறது. தாக்கப்படும் போது ஒரு வைப்ரேஷன் ஏற்படலாம், ஒரு இது ஏற்படலாம். இது வந்து இப்படி வைப்ரேஷன் ஏற்படணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் நீ செய்த பாவம்னு சொல்லி இதுக்கெல்லாம் சில காரணங்களை எல்லாம் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. தசரதனுடைய கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலே பிறந்தவர் அவர். அதனால் அவர் வந்து கஷ்டப்பட்ட காரணத்தை பார்க்குறபோது அவருடைய நகரப்படி நம்முடைய சனி பகவான் வந்து அவருக்கு பக்கத்துலேயே வந்திருக்கிறார். இப்போ பக்கத்தில் வரும்போது அவர் இயற்கையாகவே அவருக்கு வந்து உஷ்ணமாதிக்கம். எனக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன். அந்த உஷ்ணம் தாக்கும்போது எனக்கு சில உஷ்ணம் தேவைப்படுகிற உடம்பாக இருந்தால் நான் தப்பித்துக் கொள்வேன். நீங்கள் உங்களுக்கு அந்த தானே தாக்கக்கூடிய இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் தாக்க முடியாது. இப்படியெல்லாம் உள்கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா ஆனால் ஓரளவுக்கு அதை நம்பித்தான் ஆகணும் நம்ம. ஏன்னா அது வந்து இந்த நீங்கள் வந்து இப்போ போன வருஷம் நல்லா தான் பாருங்கள், இப்போ இந்த வருஷம் ஒரு நஷ்டம் ஆகிருப்போம். சனி பகவானுடைய தாக்குதல் அங்கே இருக்கும். அதை நான் இப்போ இதே பார்த்தே சொல்ல முடியும். இதில் நீங்கள் சனி பகவான் வந்து சிலருக்கு நல்லது செய்கிறார், சிலருக்கு தீமை செய்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து ஆமாம். ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறது எப்படி? இது வந்து பரிகாரங்கிறது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்வது அல்ல நமக்கு வந்து. ஏன்னா ஜனங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா என்னை விட நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு ஒரு பண்பாடு நல்லா அந்த இது தெரியுது, எந்த கஷ்டம் எல்லாருக்கும் உள்ளது நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களே சாட்டிஸ்ஃபை ஹெல்ப் சாட்டிஸ்ஃபை உங்களுக்கு இருக்கும். எனக்கு அது இருக்காது. அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் என்னை பேட் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ அது வந்து சொல்கிறமே தவிர உண்மையில் பரிகாரங்கள் உண்மை அல்ல. கஷ்டப்படுறவனுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறதுக்காக ஏற்பட்ட ஒரு காரணிகள். அது ஒரு நல்லது நடக்கலைங்கிறப்ப கவலைப்படாத, சனி பயிற்சினால அப்படி ஆகிப்போச்சு, சரியாயிரும், எல்லாம் அடுத்த வருஷம் சனி பயிர்ப்போம் சரியாயிரும், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்படி அடுத்த வருஷம் சனி ஒன்று பேர்ந்துருவார், ஒன்று லக்கணத்தை விட்டு பேர்ந்துருவார், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். அப்போ நீ நல்லபடி ஆயிடுவேன்னு சொல்லி அவனை வந்து நம்ம ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தணுங்கிற ஏற்பட்டதே தவிர அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மக்கள் நிறைய பேர் பரிகாரம் பண்ணால் சரியா. ஆமாம், அவங்களுக்கு ஒரு சில சமயங்களில் இதெல்லாம் டேலி ஆகிடும். தீமையின் தாக்கம் அவங்களுக்கு தெரியாமல் போகும். தீமை தான் இருக்குது அவங்களுக்கு, தீமையின் தாக்கம் தெரியாமல் போய் நீ பெரிய விஷயம் அது ஐயா சொல்ல கரெக்டாக இருக்கும் அப்படி எனக்கு ஒரு அடிப்படை எண்ணம் வந்துருச்சுன்னா ஆனால் இதெல்லாம் சரியாக போகும்பா, ஒரு 10 நாள் சரியாக போகும்பான்னு சொல்லிட்டு நீ போவீங்க. நான் எனக்கு வந்து சரி ஐயா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற போது அதை சம்பந்தமாக நான் வந்து நினைக்கும் போது என்னுடைய மனோலயம் வந்து நான் கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டம் தெரியாது. அதை சரி இப்படி தான் சரியாக போடுங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. மக்கள்கிட்ட நம்ம சொல்கிறதுனா நீங்கள் பரிகாரங்களை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆலோசனை சொல்கிறாங்க. ஏமாத்தலுக்கு இருக்கா பரிகாரம் போடுறவங்க அவங்க ஆசுவாதப்படுறது அது ஏமாற்றி சில வந்து பண்ணிடுறாங்க. இந்த ஜோசியர்கள் வந்து ஏமாற்றி இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து இவ்வளோ நான் அங்கே போய் பண்ணிடுறேன், நீ பரிகாரம் பண்ண உனக்கு சரியாக வராது, நான் வந்து ஒரு 1000 பேருக்கு பார்க்குறேன், 1000 பேருடைய கஷ்டத்தெல்லாம் நான் வாங்கிட்டு போய் அங்கே சாமிகிட்ட வச்சு அவங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இது ஒன்லி வியாபாரம். எனக்கு வந்து நான் நன்மை கொடுப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதை காப்பாற்றுப்பான்னு சொல்லி கும்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தவிர அதுக்கு ஆண்டவன் கொடுக்கத்தான் செய்வான். 2025 சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான ஒரு விவாதமாக இருக்குது. சரி, நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆமாம், இந்த சனிப்பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும்? சனி பெயர்ச்சிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷன் நான் சொல்கிறேன். சனை சரண்னு அவருக்கு பேர், சனீஸ்வரன் கிடையாது. சனை சரண். சரண் என்பது ஊர்வது, சனைங்கிறது ஸ்லோ, அது சம்ஸ்கிருதம். அது மெதுவாக நகர்பவன். சனை சரண். சரம் என்பது நகர்தல். மேஷராசிங்கிறது முதல் ராசி 12 ராசியில். இதை வந்து இப்போ என்ன 2 நாளில் வந்து சனி பகவான் வந்து மீனத்துக்கு போயிடுவார், மீனராசிக்கு போயிடுவார். அவருடைய தாக்கம் வந்து மீனம், மேஷம், ரிஷபம், இது 3க்கும் தாக்குதல் வரும். மீனராசிக்கு வந்து சனி பகவான் வந்துட்டாருன்னா மற்ற எல்லா ராசிக்கும் போனாலும் அவர் ரொம்பவும் படாத பாடுபடுத்துவார். ஆனால் மீனராசிங்கிறது குளுமையான ராசி. அந்த குளுமையான ராசியில் அவர் வந்துட்டாருன்னா அவரும் குளுமையாகிடுவார். அதனால் மீனராசியில் பிறந்தவருக்கு 7 அது சனி ஒன்றும் செய்யாது. அதுக்கு அடுத்தது வந்து மேஷராசி. மேஷராசி வந்து காற்று ராசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நிச்சயமாக அவர் அது இந்த தாக்குதல் அவருக்கு அதிகமாக வரும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து 7.5 சனின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி, மேஷராசி, ரிஷபராசி 3 ராசிக்கு 7.5 சனி ஆகும். அப்படி வர்றபோது இது காற்று ராசிங்கிற போது இப்போ விட்டு வரும், அவ்வளோதான். காற்று அடிக்க விட்டு வரும். அதுக்கப்புறம் ரிஷபராசி. இப்போ இந்த 3 ராசிக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸு அவங்க அந்த தாக்கத்தில் 3 ராசிக்குமே காமிப்பா அந்த சனி பகவான். மற்ற கிரகங்களை வந்து எந்த ராசியில் உட்கார அதை மட்டும் முடிச்சுட்டு விட்டுரும், பாக்கி எதையும் அதை செய்யாது. மீனத்தில் அவர் சனி பகவான் வந்து இருக்கிற போது வேறு இது வந்து குளுமையான ராசி. ஏன்னா குளுமையான ராசிங்கிற போது கடல் அது கடலில் உதாரணமாக சொல்லுவாங்க. கடலில் இருக்கிற போது எந்த ஒரு கிரகமும் வந்து தீமையை செய்ய முடியாது, வெம்மையை செய்ய முடியாது. வெம்மை இல்லைன்னா தீமை இல்லை, அப்படி எடுத்துக்கணும். அப்படிங்கிற போது இந்த சூரியனுடைய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்குதல் குறைவாக இருக்கும். அவர் தாக்குதல் கொஞ்சமாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஆனால் இந்த 2 ராசிகளுக்குள்ள ஒரு வேகம் அங்கே இருக்காது. ஏன்னா ஒரு 50% நிச்சயமாக அந்த தாக்கமும் அந்த அவங்களுக்கு குறையும். இவங்களுக்கு அதுக்கப்புறம் மேஷராசி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அது 3வது ராசி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஆனால் அந்த கம்மியாகிறது தெரியாது. இந்த மீனராசி வந்து தப்பிச்சுக்கிட முடியும். 3 ராசியும் தப்பிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த குளுமையை வச்சு பாக்கி 2 ராசிக்கும் வந்து இந்த ராசி இருக்கிறது வந்து 7.5 ஆண்டு சனின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா 2.5 ஆண்டுங்கிற போது 3 2 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 102 6 3 1 7.5ங்கிறது 7.5 ஆண்டு சனி. அதான் காரணமே தவிர அந்த 7 ஆண்டு சனிங்கிறது என்ன பண்ணும்? அதாவது அதனுடைய சூடு வந்து சூடு மட்டும் இல்லை, சூடுனால் உருவாகக்கூடிய வானிலை மாற்றம், அதோட இந்த பூமியினுடைய மண் மாற்றம், அதில் உள்ள கெமிக்கல்ஸ் மாற்றங்கள்லாம் ஏற்படும். வெறும் சூடை மட்டும் கொடுக்காது, பலவிதமான ஒரு துன்பங்களை கொடுக்காது. துன்பம்னா பலவிதமான வேகத்தை கொடுக்காது. அதை நம்முடைய பாடி ஏற்றுக்கிறது பொறுத்திருக்கு. எனக்கு வந்து குளுமையான பாடியாக இருந்தால் அந்த தாக்கம் அதிகமாக எனக்கு தெரியும். என்னுடைய நான் பிறந்ததே வந்து குளுமையான ராசி இல்லாமல் ஒரு உஷ்ணமான ராசியில் பிறந்திருந்தேன்னா எப்பொழுதும் நம்ம மனுஷனுக்கு அது மாதிரி உண்டு. சூடு அதிகமான அவருக்கு சூடு தாக்காதவருக்கு அந்த தாக்குதல் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமானதுனால அவங்களுக்கு வந்து அதிகமாக தாக்கிறதா வரும். மற்றபடி இதெல்லாம் ஒரு விளையாட்டே தவிர இதை மெயினாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டுறது முடியாது. இருந்தாலும் வந்து அதுவும் இருந்தாலும் தான் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்ய போகிறோங்கிற போது அந்த காரியத்தில் வந்து இந்த கடுமையான கிரகம் ரொம்பவுமே சூடு உள்ள கிரகம் அந்த காரியத்தை தடைவிடக்கூடாது. ஏன் நம்ம வந்து நமக்கு நல்ல நாள் தெரியும் அப்படிங்கிற போது ஒரு மாதம் தள்ளித்தான் நம்ம வேணும், மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படும். ஸோ 7 ஆண்டு சனி நடக்கிறதுனால ஒரு காரியங்களை பண்ண வேண்டாம், தள்ளி போடலாம்னு சொல்லி அதான் 7 வருஷம் தள்ளி போடுறது இல்லை. அது எந்த ராசிக்கு வருதோ அந்த ராசியில் வந்து அந்த என்ன ஆகும் அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராசியினுடைய இயற்கை தன்மையை பொறுத்து அது குளுமை குறையும், உஷ்ணம் குறையும். அதே போல் வந்து இது காற்று ராசி, காற்று அடிச்சதுன்னா அந்த சூடையை அடிச்சுட்டு போடும். அது மாதிரி ஒரு சில அது காற்று ராசி, அந்த இந்த ராசி எல்லாம் இருக்குது, மண் ராசி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு அதனுடைய மாறுபடும், அதனுடைய
தாக்கம் மாறுபடும். இந்த 3 ராசி போக மிச்சம் 9 ராசி இருக்குல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பார்வைன்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வை உண்டு. 7ஆம் பார்வை எல்லா 9 கிரகத்துக்கும் பொது. எல்லா கிரகங்களும் தன் வீட்டில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கும். இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு, இதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 நேர் செங்குத்தான இடமா இருக்கிறது 7. அது 7ஆம் இடத்தை பார்க்கும். பார்க்கும்னா தன்னுடைய உஷ்ணத்தை, தன்னுடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே தனியாக சாதாரண அப்படியே அது போகும். அப்படி போகும்போது அந்த ராசி பாதிக்கப்படும். அந்த ராசியில பிறந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள். அது எந்த ராசி? அந்த 7வது ராசிங்கிறது எது? இது கன்னி ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. கன்னி ராசி டைரெக்டாக பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் சில ராசிகள் வந்து கொஞ்சமாக பாதிக்கப்படும். எப்படின்னு சொன்னால், இயற்கையான முதல் ராசி வந்து மேஷம். ஆனால் சனி பகவானை பொறுத்தவரை பார்க்குற போது சனி பகவான் எங்கே இருக்காலும் அதை முதல் ராசியாக கொண்டு தான் கணக்கு பார்க்குறோம். இந்த 7 ராசி சனியை அப்படிங்கிற போது வீரத்துலேருந்து 3 வீடுகள் தாண்டி வர்றது. தான் இருந்த வீடு, அதுக்கு அடுத்த வீடு, அதுக்கு அடுத்து, அதுக்கு 1 2 3 4 தன் வீட்டை தான் இருந்த வீட்டையும் சேர்த்து பாக்கி 2 வீட்டையும் சேர்த்தா 4வது வீட்டுக்கு போகணும். 4வது வீட்டுக்கு அந்த பார்வை போகும். அதாவது 4 7 8 3 இடத்துல அவர் பார்ப்பார். இதில் இந்த 4வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் யார் இருக்கா? 4ஆம் இடம் வந்து மிதுனம், 7ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் பக்கத்தில் துலாம். ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொட்டீனாக தான் நடக்கும். சில தடங்கள் வரும். நம்ம நினச்ச அளவுக்கு முடியாது. பார்த்து நம்ம உடனே போகணும்னு சொல்லி நினைப்பிக்க அது போக முடியாது. இல்லை நம்ம அது கிடைக்கும்னு நினைப்பிக்க கிடைக்காது. இப்படி சில தடங்கள் மன கிளேசங்கள் நிச்சயம் வரும். ஏன்னா மனிதனுடைய இதயத்தில் துடிப்பு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கூட இது உள்வாங்கி கொள்ளும். அப்படிங்கிற போது அந்த தாக்கத்தை இது கொடுக்கும். அப்படிங்கிற போது நம்ம நினைக்கிற காரியம் கூட வைப்ரேஷனில் மாறிடும். அதனால் நம்ம இது ஒன்று நினைப்போம், அது நடக்காது. வணக்கம்.